இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எளிதாக வாழ்ந்து பழகிட்டோம். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தண்ணிக்காக நம்ம ரொம்ப தூரம் போவோம். வீட்டுக்கு தேவையான தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இருக்கிற ஒரு அடிபைப்பு போவாங்க, கிணத்துக்கு போவாங்க. ரொம்ப தூரமாக போய் தான் தண்ணி ஊர் விட்டு ஊர் போயெலாம் தண்ணி எடுப்பாங்க. 2 குடம் தண்ணிக்காக ஊர் விட்டு ஊர் போவாங்க. 4-5 கிலோமீட்டரில் போயெலாம் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கும் வட இந்தியாவில் கிணத்துக்குள்ளே ஒரு மாதிரி கிணத்துக்குள்ளே பெண்கள்லாம் இறங்கி கயிறை பிடிச்சி இறங்கி உள்ளே ஒரு நீர் சுரக்குது ஒரு குழிக்குள்ளே. அதில் உள்ள தண்ணியை குடத்தில் ஊற்றி அந்த தண்ணியை அந்த கிணத்துக்கு மேலே கொண்டு வந்து அப்புறம் அவங்க மேலே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இன்றைக்கி கூட இந்த ஒளிமயமான இந்தியாவில் இன்றைக்கி கூட தண்ணி எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெருமைப்படுற மாதிரி நிகழ்வாக இது, கேவலப்படுற அவமானப்படுற மாதிரி ஒரு நிகழ்வு அதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ தண்ணிக்காக அவ்வளோ கஷ்டப்படும். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கி தண்ணிக்காக வீட்டுக்குள்ளே தண்ணி வருது, வீட்டுக்குள்ளே இப்போ குழாய் வந்துடுது, வீட்டுக்குள்ளே தண்ணிக்காக கஷ்டப்படுறதே கிடையாது. ஒரு சுவிட்சை போட்டால் போதும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட கிணத்துல மொண்டு இறச்சிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வீடு கிணறு இருக்கும், ஆனால் அதை மொண்டு தான் கோரணும். இன்றைக்கி என்னென்னா ஈஸியாக மோட்டார் போட்டு ஏற்றிடுறாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம எளிதாக வாழ பழகிட்டோம், ரொம்ப எளிதாக வாழ பழகிட்டோம். அப்போ அந்த எளிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதை நம்ம பாதுகாக்கணும். இப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த உடனே திரும்பவும் நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தண்ணிக்காக 2-3 கிலோமீட்டர் போனோமா அது மாதிரி போக போகிறோமா? ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு வீடு போர் போட்டுருக்கீங்க. 2040 அப்புறம் அந்த போர்லேருந்து தண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா கரண்ட்டு கிடையாது, மின்சாரம் கிடையாது. அப்போ அந்த போர்லேருந்து எப்படி உங்களால் தண்ணி எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் இது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்த நீங்கள், அது மாதிரி அரசாங்கமும் தண்ணி தொட்டியிலேருந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு போட்டு அவங்க உங்களுக்கு தண்ணியை வீட்டுக்குள்ளே கொண்டு கொடுத்தாங்க. இப்போ அதையும் கொடுக்க முடியாது. 2040 அப்புறம் அதுவும் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு தண்ணி ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருந்த நிலமை மாதிரி 2040 அப்புறம் மின்சாரம் கிடையாது, தொழில்நுட்ப வசதி எதுவுமே கிடையாது, மோட்டார்கள்லாம் இயங்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தண்ணிக்காக என்ன பண்ண போகிறீங்க? தண்ணிக்காக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி 2-3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் தண்ணி எடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் போக போகிறீங்களா? அல்லது பக்கத்து தெருவில் போய் தண்ணி எடுப்பாங்க. பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு அடிபைப்பில் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆழ்குழாய் கிணறு, அந்த ஆழ்குழாய் அடிபம்பு இருக்குல்ல, அதுலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. பக்கத்து ஊரில் ஒரு தண்ணி கிணறு இருக்கும், அங்கே போய் பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில், நம்ம இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு தண்ணி கிடச்சிட்டு இருந்தது. தண்ணிக்காக நீங்கள் கஷ்டப்படலை, வீட்டுக்குள்ளே கிடச்சிட்டு இருந்த அந்த நிலமை இனிமேல் மாறும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் ஒரு எளிமையாக வாழ்ந்துட்டீங்க, திடீர்னு கஷ்டப்பட போகிறீங்களா? அதுதான். அப்போது எளிமையாக வாழ்ந்த அந்த மனுஷங்க அந்த எளிமையை பாதுகாப்பாங்க. இப்போ நான் எளிமையாக வாழ்ந்துட்டேன். அதாவது நானும் தண்ணிக்காக ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டவன் தான். ஆனால் இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே தண்ணி கிடைக்குது எல்லாத்துக்குமே. உங்களை போல் எனக்கும் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துடுது. போர் போட்டு அல்லது கிணத்துல ஒரு மோட்டர் போட்டு தண்ணி இறச்சி ஈஸியாக இருக்குது. இப்போ 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. திடீர்னால நீங்கள் இப்போ மனித வாழ்க்கை கஷ்டமாக மாறப்போகுது. வீட்டுக்குள்ளே இப்போ தண்ணி கிடைக்கிறதுல பிரச்சனை வந்துருச்சு. இப்போ சரி மொண்டுக்கலாம், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம கிணறு இருந்துன்னா மொண்டுக்கலாம்ப்பா தண்ணி, அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை, அதில் ஒன்றும் சிரமம் கிடையாது. வீட்டுக்குள்ளே கிணறு இருக்குல்ல, அந்த இறச்சி தண்ணியை பயன்படுத்துறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அதை பண்ணிடலாம். கிணறே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ தண்ணிக்காக அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகணும், வேற ஒரு தெருவுக்கு, இன்னொரு தெருவுக்குள்ளே இருக்கிற ஒரு கிணத்தை நோக்கி போகணும், இன்னொரு குளத்தை நோக்கி போகணும். அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது. அப்படின்னா அப்போ அந்த மாதிரி நம்ம இனிமேல் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா எளிமையாகவே வாழ்ந்து பழகிட்டோம். எளிமையாகவே இந்த ஒரு 30 வருஷமாக இருந்தால் கூட ஒரு 30 வருஷம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எளிமையாக வாழ்ந்து பழகிட்டோம். நம்ம தேவைக்காக நம்ம கஷ்டப்படாமல் எளிமையாக வாழ பழகிட்டோம். அப்போ அந்த எளிமையை பாதுகாக்கணும். இயற்கையோடு நம்ம இணைஞ்ச மனித வாழ்க்கை இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுங்கிறதுக்காக திரும்பவும் நம்ம கஷ்டப்பட தயாரில்லை. திரும்பவும் சில கிலோமீட்டர்கள் போய் தண்ணி இறச்சிட்டு வர்றதுக்கு, தண்ணிக்காக இப்போ சில கிலோமீட்டர் போகிறதுக்கோ ஒரு அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கோ நாம் இனிமேல் தயாராக இல்லை. அப்போ இது வரைக்கும் நம்ம எளிமையாக வாழ்ந்து பழகிட்டோம். உணவெல்லாம் எளிமையாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். குக்கரு, கேஸ் அடுப்பெல்லாம் உணவை எளிமையாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த எளிமையை பாதுகாக்கணுமே தவிர அதுக்காக அந்த குக்கரெல்லாம் நம்மளால் பாதுகாக்க முடியாது. குக்கரை பாதுகாக்க முடியாது, அந்த மின்சார மோட்டாரை பாதுகாக்க முடியாது. ஏன்னா அது செயலிழந்து போச்சு, அவ்வளோதான். 2040 செயலிழந்து போச்சு. நம்மளால் எதை பாதுகாக்க முடியும்னா எளிமையை பாதுகாக்கணும்.
அந்த இயற்கையோடு இதுவரைக்கும் இயந்திர அறிவியல் உலகம், மின்சாரம், மின் மோட்டார்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம எதை வந்து உருவாக்கணும், எளிமையை தான் உருவாக்கணும். எளிதாக தண்ணியை இறச்சிக்கிட்டோம், எளிதாக சமைச்சிக்கிட்டோம், எளிதாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் நமது தேவைகளுக்காக, எளிதாக நமது வாழ்க்கையை எளிதாக மாற்றணும்ல. அப்போது நம்ம வந்து இப்போ 2040க்கு அப்புறம் நாம் எதை பாதுகாக்க போகிறோம்னா அந்த எளிமையை தான் பாதுகாக்க போகிறோம். வேறு இந்த உலகத்தை பாதுகாக்க முடியாது, இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்க முடியாது, இந்த மின்சார உற்பத்தியை பாதுகாக்க முடியாது, இந்த தொழிற்சாலையை பாதுகாக்க முடியாது, இதெல்லாம் செயலிழந்து போயிடும். ஆனால் நாம் எதை பாதுகாக்கணும், அப்போ அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை கொண்டு போகிறோம்? 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நாம் இங்கேருந்து எதை எடுத்துகிட்டு போகிறோம் தெரியுமா? எளிமையே எடுத்துக்கிட்டு போகிறோம். எளிமையாக வாழ்கிற அதற்கான வழியை எடுத்துக்கிட்டு போகிறோம். அதுதான் நம்ம எளிமையாக வாழணுங்கிற எண்ணத்தை எடுத்துகிட்டு போகிறோம். எளிமையாக வாழ்ந்தால் தான் நீ தண்ணிக்காக பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் ஒரு கிணத்துல போய் தண்ணி மொண்டுட்டு வந்தேன்னா, இந்த ஒரு குடம் தண்ணிக்காக அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தால் அப்புறம் எத்தனை குடம் தண்ணி நீ ஒழுங்காக குளிக்கவும் முடியாது, உன் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்காது, குளிக்கவே மாண்ட பயந்து போய் அந்த மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்காது, நாரி போயிடும். அதனால் நம்ம சுத்தமாகவும் இருக்கணும். அப்போ சுத்தமாக இருக்க பழகிட்டோம். நாம் எதை எடுத்துகிட்டு போகிறோம்? இங்கேருந்து சுத்தத்தை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம 2 வாட்டி குளிக்கிறோம், 3 வாட்டி குளிக்கிறோம், நல்லா சுத்தமாக இருக்க பழகிட்டோம். அப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மின்சார மோட்டார்கள், அந்த குடிநீர் குழாய்கள், நீர் குழாய்கள், இதெல்லாம் தான் சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம். அப்போ 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது, மின்சாரம் கிடையாது, மின் மோட்டார்கள் கிடையாது. அப்போது நம்ம திடீர்னால மீண்டும் அசுத்தமாக போகிறோமா? அப்போ அடுத்த தலைமுறைக்கு நீ என்னத்தை எடுத்துகிட்டு போகிற? 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நீ என்னத்தை எடுத்துகிட்டு போகிற? அந்த தூய்மையை எடுத்துகிட்டு போகிற, தூய்மையாக இருக்கிற அந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிற, தூய்மையாக இருக்கிற அந்த பழக்கத்தை தான் நீ எடுத்துகிட்டு போகிற. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சமாதானமாக வாழ்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டதில்லை, பக்கத்து நாட்டுக்காரங்களோட சண்டை போட்டதில்லை. ஒரு சில நாட்டினர் சண்டை போட்டுட்ருக்காங்க, அதை விட்டுருவோம், அவங்கள விட்டுருவோம். ஆனால் பெரும்பான்மையானவரும் சண்டை போட்டதில்லை. அப்படிங்கும்போது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம்? இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னா திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிருவோமா? அப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து எதையுமே எடுத்துகிட்டு போகலன்னு தானே அர்த்தம். அப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம சமாதானத்தை எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து மக்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது. நிறைய நேரம் கிடைக்குதுன்னு சொல்கிறோமா? ஓய்வு எடுத்து நிறைய டிவி பார்க்குறோம், படுத்துட்டு கிடந்து டிவி பார்க்குறோம், ஓய்வாக இருக்கிறோம் வீட்டில், அது மாதிரிலாம் இருக்கிறதில்ல. அப்போ நான் அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஓய்வு எடுத்துகிட்டு போகணும், நல்ல உழைப்பை எடுத்துகிட்டு போகணும், நல்ல ஆரோக்கியத்தை எடுத்துகிட்டு போகணும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு. இந்த உலகத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியாது, இது செயலிழந்து போயிடும். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம எதை கற்றுக்கொண்டோம்? நம்ம வந்து இயந்திர அறிவியல் உலகத்தை வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ளலை. இயந்திர அறிவியல் மூலமாக எதை சாத்தியப்படுத்தினோம், எதை சாதித்தோம்? தூய்மையாக இருப்பதை சாதித்தோம், உடல் மருந்துகளை சமாதானமாக வாழ்வதை சாதித்தோம். ஒரு உடனடி தேவை, நம்முடைய தேவைகளுக்காக நெடுந்தூரம் அலையாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அந்த தண்ணி கிடைக்கிற மாதிரி, தண்ணி தேவை வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நமது தேவைகளை எளிமையாக பூர்த்தி செய்வது எப்படி என்கிற வழிமுறையை சாதித்தோம். எளிமையாக பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம சாதித்தோம். அப்போ அதைத்தான் நம்ம கொண்டு வரணும். எளிதாக வாழ்வதை நாம் வந்து சாதித்தோம். இயந்திர அறிவியல் உலகம் கடினமானதாக இருந்தாலும், ஆனால் நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குல்ல, குடும்பத்தை சார்ந்த அந்த வாழ்க்கையை எளிதாக ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு உடனே போயிடலாம் வண்டியில், அதை சாதித்தோம் நாம். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போகணுன்னா 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற தோட்டத்துக்கு நடந்து போவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு வேலை செய்கிற ஒரு அலுவலகத்துக்கு நம்ம இன்றைக்கி ஒரு இருசக்கர வாகனத்தில் 10 நிமிஷத்தில் போயிடுறோம். அப்போ வேலை செய்கிற இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம சாதித்தோம். அந்த வழியை நாம் சாதித்தோம். அந்த வழியை கண்டுபிடிச்சோம். உண்மையாக போகணுங்கிற அந்த உண்மையை கண்டுபிடிச்சோம். எளிமையாக வாழணுன்னா நமது தேவைகளுக்காக நம்ம ரொம்ப தூரம் போகக்கூடாது, நிலையாக வாழ வேண்டும் என்பதை நாம் சம்பாதிச்சோம். நம்ம தேவைகளுக்காக நெடுந்தூரம் அலைந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படிங்கிற அந்த பாடத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். நமது தேவைகளுக்காக நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமது தேவைகளை நமது பக்கத்திலே பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படின்னா அதுக்கேற்றாற் போல தான் நான் ஒரு உலகத்தை வடிவமைச்சிருக்கேன். நீ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பதற்காக மீண்டும் தண்ணிக்காக நீ ரொம்ப தூரம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உனது தேவையை உன் வீட்டை சுற்றியே பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் வடிவமைத்த அந்த ஊர் வரைபடத்தில்
300 கூட்டு குடும்பம் இருக்குது. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் முன்பக்கம் வந்து சாலை, அது மாதிரி பின்பக்கம், அப்புறம் 2 பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்துலேயும் 3 பக்கத்துலேயும் 100 அடி நீளம் 10 அடி அகலத்தில் ஒரு கிணறு இருக்குது. இந்த மழை நீரெல்லாம் அதில் சேகரிக்கலாம். அந்த குடும்பத்துக்கு தேவையான தண்ணீர், ஒரு கிணத்துல வந்து குடிநீர், இன்னொரு கிணத்துல நீ குளிக்க கூட செய்யலாம். இந்த மாதிரி 3 கிணறு இருக்குது. இன்னொரு கிணறு ஏன்னா அது ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஒரு கூட்டு குடும்பம் இருக்கும். அப்போ முன்பக்கம் சாலை, பின்பக்கம் ஒரு 100 அடி நீளம் 20 அடி அகலமாக அதில் 10 அடி அகலம்னு நினைக்கிறேன் ஒரு கிணறு. அதுமாதிரி பக்கவாட்டில் இரு பக்கங்கள்லாம் அது மாதிரி ஒரு கிணறு இருக்குது. அதனால் ஒரு கிணத்துல குடிநீர், இன்னொரு கிணத்துல குளிக்கலாம். அந்த மாதிரி இல்லை பின்பக்கம் இருக்கிற கிணத்துல குளிக்கலாம், பக்கவாட்டில் இந்த பக்கம் இருக்கிற கிணறும் அந்த பக்கம் இருக்கிற கிணறும் குடிநீர் தேவையாக பயன்படுத்தி கொள்ளலாம். மழை நீரை அதில் சேகரித்து விடலாம். அதுபோன்று தான் நான் வடிவமைத்திருந்தேன். தண்ணிக்காக ரொம்ப தூரம் போகாத. அது மாதிரி வீட்டுக்கு பின்னாடியே விளைநிலம் ஆரம்பிச்சிடும். அவங்க வேலை செய்கிற நீ வேலை செய்கிற இடத்துக்கு நீ நடந்தே போகலாம். 10 நிமிஷத்தில் போயிடலாம், 5 நிமிஷத்தில் போயிடலாம். வீட்டுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு பின்னாடியும் விளைநிலம் இருக்கும். விளைநிலம் தொடங்கிவிடும், ஒன்றன் பின் ஒன்றாக நீண்டு கொண்டே செல்லும். ஒரு வீட்டில் 16 பேர் இருப்பாங்க. 16 பேருக்கு தேவையான விளைநிலம் 32 ஏக்கர் விளைநிலம் ஒரு வீட்டுக்கு பின்னாடி, ஒரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி ஒன்றன் பின் ஒன்றாக நீண்டு கொண்டே செல்லும். அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கு. நீ வேலை பார்க்குறக்கா ரொம்ப தூரம் போகாத. ரொம்ப தூரம் போய் நேரத்தை வீணடிக்காது. தண்ணீர் தேவைக்காக ரொம்ப தூரம் போகாத. ரொம்ப தூரம் போய் நேரத்தை வீணடிக்காது. அது மாதிரி கழிப்பறைகள் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் பின்னாடியே ஒரு 100 அடி தள்ளி திறந்தவெளி கழிப்பறை, அந்த கூட்டு குடும்பத்துக்கு தேவையான கழிப்பறை அங்கே இருக்குது. திறந்தவெளி கழிப்பறை 16 பேருக்கும் 16 கழிப்பறை இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கழிப்பறை இருக்குது. திறந்தவெளி கழிப்பறை அது ஒரு 10 அடி அகலம், 10 அடி சதுரத்தில் இருக்கும். 10 அடி நீளம், 10 அடி அகலம் அது இருக்கும். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் விளைநிலமும் கொடுக்கப்பட்டிருக்கு. 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் இருக்குது. அந்த விளைநிலத்தில் கூட நீ போய் மலம் கழிக்கலாம். அதில் கூட ஒரு ஓரத்தில் வேலி ஓரமாக நீ மலம் கழிக்கலாம். ஒருத்தர் தானே, ஒருத்தர் தானே கும்பலாவாக கழிக்க போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த விளைநிலத்தில் கூட நீ மலம் கழிக்கலாம். அவங்க கழிக்கிற மலம் வந்து அருவருப்பாக இருக்காது. ஏன்னா அவங்க சாப்பிட்றதே காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பச்சையாக சாப்பிடுவது, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால, பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்க மலக்கழிவுகள் வந்து அருவருப்பாகவும் இருக்காது. அதனால் அந்த மாதிரி அவங்க வந்து அது உரமாகவும், அந்த விளைநிலத்துக்கு உரமாகவும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி அவங்க தேவைகளுக்காக, ஏன்னா நம்ம ஈஸியாக வாழ்ந்து பழகிட்டோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் தேவைகளுக்காக நம்ம வந்து அலையாமல் ஈஸியாக வாழ்ந்து பழகிட்டோம். அப்போ அந்த தற்போது இந்த உள்ள இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழக்க போகுது அப்படிங்கிற உடனே டக்குன்னு நம்ம கஷ்டப்பட முடியாது. ஐயோ மலைச்சு போயிடாதீங்க, பயப்படாதீங்க. இவ்வளோ சௌகரியமாக வாழ்ந்துட்டு இனிமேல் தண்ணிக்காக யாருப்பா அவ்வளோ தூரம் போய் அலைவாங்களா? குளத்துக்குள்ளேயும் கிணத்துக்கும் அங்கங்கே அலைய வேண்டி வந்துடுமோ? மீண்டும் மனித வாழ்க்கை ஒரு ரொம்ப துன்பத்துக்குள்ளதாக மாறி போயிடுமோன்னு நீங்கள் பயப்படாதீங்க. நான் அதற்கான கண்டுபிடிப்பை தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த கண்டுபிடிப்பை உலகம் முழுக்க நிறுவுங்க. அதை வந்து உலகம் முழுக்க அமைச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ சௌகரியமாக இருக்கீங்களோ அதை விட பன்மடங்கு சௌகரியம் அதில் இருக்குது. இன்றைக்கி கூட விளையாடுறதுக்கு உங்களுக்கு விளையாட்டு மைதானம் கிடையாது. நான் வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் ஆண்களுக்கு 2 ஏக்கர் நிலம் விளையாட்டு மைதானம், பெண்களுக்கு 2 ஏக்கர் விளையாட்டு மைதானம் நான் கொடுத்துருக்கேன். அதில் உருவாக்கி வச்சுருக்கு. அதில் வந்து அந்த கண்டுபிடிப்பில் இடம்பெறுது. அது மாதிரி கலை பூங்காக்கள், அது மாதிரி வந்து காதல் பூங்காக்கள், அவ்வளோ வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இயற்கையோடு இணைந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு கிடைக்காத, உங்களால் சாத்தியப்படுத்த முடியாத வசதிகளை நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கொடுத்துருக்கேன். அதுதான் அந்த வரைபடத்தில் இருக்குது. இவ்வளோ வசதியை நம்ம அனுபவிக்கலையேப்பா. இந்த உலகத்தில் கூட, இந்த பாழாப்போன இயந்திர அறிவியல் உலகத்தில் கூட இவ்வளோ வசதிகளை நம்ம அனுபவிக்கலையே. அந்த அளவுக்குள்ள இந்த புள்ளையாண்ட இவ்வளோ வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கானே. அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எவ்வளோ வசதியை பாருங்கள். என்னையா ஒரு வடிவமைப்பு அப்படிங்கிற அளவுக்கு அந்த வடிவமைப்பு இருக்கும். ஏன்னா அது ஒரு கண்டுபிடிப்பு. அது வந்து எனது விருப்பம் கிடையாது. அது யார் கண்டுபிடிச்சாலும் அப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. நான் ஒரு கண்டுபிடிப்பை தான் கண்டுபிடிச்சேன். ஒரு பூமி உருண்டைங்கிறத யார் கண்டுபிடிச்சாலும் அது பூமி உருண்டை தான். அதுமாதிரி புவியீர்ப்பு விசை, அதை யார் கண்டுபிடிச்சாலும் அது புவியீர்ப்பு விசை தான். ஏன் இஷ்டத்துக்கு அதை மாற்ற முடியாது. அது மாதிரி தான் நான் கண்டுபிடிச்ச அந்த உலகம் என்பது அது ஒரு கண்டுபிடிப்பாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் அதோட சிறப்பு. நான் அதை வந்து புகழ்கிறேன் அப்படிங்கிறபோது ஒரு கண்டுபிடிப்பை நீங்கள் புகழத்தானே செய்வீங்க. யார் புகழ்ந்தாலும் அது ஒன்று தானே. நீயே கண்டுபிடிச்சிட்டு நீயே புகழ்ந்தா எப்படி? ஏன்னா நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு சினிமா படம் எடுக்கலாம். நான் எடுத்த படத்தை நானே புகழ்கிறதுக்கு நான் எடுத்தது ஒன்றும் சினிமா படம் கிடையாது. நான் கண்டுபிடிச்சது வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை யார் கண்டுபிடிச்சாலும் அந்த உலகம் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் அதோட வரைபடம் இருக்கும். அதனால் யார் வேணாலும் அதை புகழலாம். இதில் வந்து தன்னடக்கத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
இதில் நான் தன்னடக்கமாக இருக்கும் கண்டுபிடிச்சா நான் வந்து ரொம்ப தன்னடக்கமாக இருக்கணும் உங்ககிட்ட, அப்போ தான் நீங்கள் என்ன பாராட்டுவீங்க அப்படின்லாம் கிடையாது. இது வந்து உண்மை. பூமி உருண்டைங்கிறத ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னா, யார் கண்டுபிடிச்சாலும் அது அவரை அதை பற்றி நான் இதை கண்டுபிடிச்சேன்னு அவர் பெருமை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாதிரி நான் கண்டுபிடிச்ச அந்த வரைபடம் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் சௌகரியமாக வாழ்ந்துட்டீங்க. திடீர்னால ஒரு மாற்றம் வரப்போகுது 2040க்கு அப்புறம். அப்படிங்கும்போது திடீர்னால நம்ம கஷ்டப்பட வேண்டி வந்துடுமோ, தண்ணிக்காக அங்கங்கே அலைய வேண்டி வருமோ அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. மகிழ்ச்சியாக இல்லாமல் போயிடுவோமோ, ஜாலியாக இல்லாமல் போயிடுமோ, அந்த வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் உத்தரவாதம் இருக்குது. சுயமரியாதைக்கு உத்தரவாதம் இருக்குது, சுதந்திரத்துக்கு உத்தரவாதம் இருக்குது, மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம், ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம், தூய்மைக்கு உத்தரவாதம், சமத்துவத்துக்கு உத்தரவாதம், இப்படி வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாத்துக்கும் உத்தரவாதம். பெண் சுதந்திரத்துக்கு உத்தரவாதம், பெண்களின் ஆதிக்கத்துக்கு உத்தரவாதம், மரியாதைக்கு உத்தரவாதம், கட்டுப்பாட்டுக்கு உத்தரவாதம், ஒழுக்கத்துக்கு உத்தரவாதம் அங்கே இருக்குது. எல்லாத்தையும் ஒரு வாழ்விடம் கொடுக்க முடியுமா? இப்படி எல்லாத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு வாழ்விடம் கொடுக்க முடியுமா? ஆரோக்கியத்தை, சுதந்திரத்தை, மகிழ்ச்சியை, அன்பை, பாசத்தை, அக்கறையை, ஒற்றுமையை, இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு வாழ்விடம், சமத்துவம், எல்லாத்தையும் ஒரு வாழ்விடம் உங்களுக்கு வந்து சாத்தியப்படுத்த முடியுமா? முடியும். அதுக்காக தான் என்னுடைய வரைபடத்தை பாருங்கள். என்னுடைய வரைபடத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும், எந்த குறையும் இருக்குது அதில். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து மனித உயிர்களின் ஒட்டுமொத்த தேவையை மொத்தமாக பூர்த்தி செய்த அற்புத உலகம்தான் அந்த உலகம். அதை பார்த்து நீங்கள் வியந்து போவீர்கள். அது எந்த அளவுக்கு சிறப்புன்னா, மனித உயிர்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற வரைக்கும் அப்படி ஒரு வாழ்விடத்தில் தான் வசிப்பார்கள். அதை மீறினாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து. இப்போ நான் ஒரு வடிவமைப்பை கண்டுபிடிச்சேன்ல, ஒரு உலகம் எப்படி வாழணும், மனுஷங்க எப்படி வாழணும், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்ல, இதை அவங்க பின்பற்றலைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தண்டவாளத்துலேருந்து தடம் புரண்ட ட்ரெயின் போல் ஆகிடும். அந்த தண்டவாளத்தை விட்டுட்டு தடம் புரண்டுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த தண்டவாளத்தில் தான் அந்த ட்ரெயின் போய் ஆகணும். அதுலேருந்து நான் தடம் பிறடி போன விதிமுறையை நீ மாற்றினேன், தண்டவாளத்துலேருந்து இறங்கிச்சு அந்த சக்கரம், அவர் அந்த ட்ரெயின் கவுந்துடும். அதே மாதிரி தான் நான் உருவாக்கிய அந்த வரைபடம் இருக்குல்ல, அது வந்து இந்த மனித இனம் இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை லட்சம் வருஷம் வாழ்ந்தாலும் நான் உருவாக்கிய அந்த வரைபட விதிமுறை அதைத்தான் பின்பற்றி ஆகணும். நீ அதை மீறின அது உனக்கு தான் ஆபத்து. உனக்கு வந்து அதனால் நிறைய தீங்கு ஏற்படும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதில் உனக்கு குறைபாடு ஏற்படும். கஷ்டப்பட்டு தான் நீ வாழ்வ, துன்பப்பட்டு தான் வாழ்வ. அந்த அளவுக்கு அற்புதமான வரைபடம். அந்த அளவுக்கு ஒரு நிரந்தர தன்மை அதில் இருக்குது. ஒரு நிரந்தர தன்மை. அதாவது பூமி உருண்டைங்கிறது என்றைக்கும் அது உருண்டை தானே, அது என்றைக்காவது ஒரு நாள் மாறுமா? அது மாதிரி தான் நான் உருவாக்கிய அந்த வரைபடம் இருக்குல்ல, அது என்றைக்குமே மனித வாழ்க்கைக்கு ஏற்றது, நிரந்தரமான ஒரு வரைபடம், ஒரு வாழ்விடம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நான் ஒரு பாட்டு பாடுறேன், மனித பாடல்னு ஒரு பாட்டு பாடுறேன். என்றைக்குமே இந்த மனித இனம் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் பாடுகிற அந்த வழிமுறையை பின்பற்றி தான் அவர்கள் பாட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு நிரந்தர தன்மையை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நிரந்தரமான ஒரு அணுகுமுறையை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். நான் வடிவமைத்த அந்த மனித வாழ்விடத்தில், நான் கண்டுபிடித்த அந்த மனித வாழ்விடத்தில் வீட்டுக்கு பின்னாடியே அவங்க வேலை செய்கிற அந்த தோட்டம் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடியே ஒன்றன் பின் ஒன்றாக நீண்டு கொண்டே போகும். முதல் வரிசை பெண்களுக்கும், இரண்டாவது வரிசை ஆண்களுக்கும். அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு முதல் வரிசை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு 8 விளைநிலங்கள். ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சம் 16 பேர் தான் இருப்பாங்க. அந்த எண்ணிக்கை கூடாது. 2 குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டால் ஒவ்வொரு தம்பதியினரும் 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா 16. ஒரு கூட்டு குடும்பத்தோட எண்ணிக்கை எக்காலத்துலேயும் 16 எண்ணிக்கையிலேருந்து அதிகமாகாது. அந்த வகையில் 16 பேருக்கு தலா 2 ஏக்கர் விளைநிலம், மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம். பெண்களுக்கு 8 ஏக்கர் நிலம், 8 விளைநிலங்கள். ஒவ்வொரு விளைநிலமும் 2 ஏக்கர். ஆண்களுக்கு 8 விளைநிலங்கள், ஒவ்வொரு விளைநிலமும் 2 ஏக்கர். இப்படி ஒரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியே அந்த விளைநிலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முதல் 8 விளைநிலங்கள் பெண்களுக்கும், அடுத்து வந்து அதன் பின்பாக ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிற 8 விளைநிலங்கள் ஆண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியே அந்த விளைநிலங்கள் ஆரம்பிச்சிடும், ஒரு 100 மீட்டரில். இப்படி ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் பின்னாடியும் முன்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டு குடும்பத்தின் முன்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா குடியிருப்பு பகுதிகள். இந்த குடியிருப்பு பகுதிகள் கிடையாது. குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள அந்த விளையாட்டு மைதானங்கள், கலை பூங்காக்கள், காதல் பூங்காக்கள், நிர்வாக அலுவலகங்கள், இதெல்லாம் முன்புறம் இருக்கும். பின்புறம் விளைநிலங்கள். இப்படி வீட்டுக்கு பின்னாடி உங்களுடைய தோட்டத்துக்கு போகணுன்னா எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்க தோட்டத்துக்கு போய் நடந்தே போயிடலாம். 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வடிவமைப்பு. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க. நானே அப்படி தான் எதிர்பார்த்தேன். எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஒரு கிராமம்னா இப்போ எப்படி இருக்குது நல்லா பாருங்கள். ஒரு கிராமம் வட்ட வடிவில் இருக்கும்.
ஒரு வட்ட வடிவு சதுர வடிவில் இருக்கும். ஆனால் இந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருந்திருக்கணும், இப்படி தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கணும், மனித வாழ்விடத்தை இப்படித்தான் வடிவமைத்து வாழ்ந்து வந்திருக்க வேண்டும் என்பது போல் ஒரு ஆச்சரியமான ஒரு தோற்றம் அதில் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், விவசாய நிலத்தில் போய் வேலை பார்க்குறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப தூரம் நடக்கணும், தண்ணிக்காக ரொம்ப தூரம் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. விவசாய நிலத்துக்குள்ளே ஒரு கிணறு, ஒவ்வொரு விவசாய நிலத்துக்கு 2 ஏக்கர் விவசாய நிலம் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒதுக்கியிருக்கல, அந்த விவசாய நிலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிணறு, நீளமான ஒரு கிணறு, 100 அடி நீட்டம், ஒரு 20 அடி அகலம், அப்படின்னு 20 அடி அகலத்தில் ஒரு கிணறு. நம்ம அதை உறுதியாக கட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி கிணறை உருவாக்கி வச்சுருக்கோம். அதுதான் நம்ம 20 அடி அகலம் 10 அடி அகலம் கூட போதும். அது எவ்வளோ தேவைன்னு நம்ம இன்னும் இறுதியாக ஒரு நடைமுறை ப்ராக்டிக்கலாக முடிவு பண்ணணும். நடைமுறை வாழ்க்கையில் போய் அதை பரிசோதனை பண்ணணும். அந்த இதெல்லாம் நான் பண்ணாமல் விட்டேன். என் ஆராய்ச்சி என்னுடைய கடமைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய கடமைகள். ஒரு புதிய ஒரு ஊரே உருவாக்கி இதுதான்டா மனுஷங்க வாழ்கிற வாழ்விடம் போய் பாருங்கள் அப்படின்னு நான் உருவாக்கி காட்டியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கடமைகள், மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருந்தது. எப்படி அறியாமையில் வழி தவறி என்னுடைய கடமையை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி நான் ஒரு உலகத்தை உருவாக்கி ஒரு பெரிய இதுவாக என்னுடைய செயலை நான் செஞ்சுருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், தவறான வழியில் வந்துட்டேன். அதனால் மிகப்பெரிய அது மாதிரி யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி மிகப்பெரிய யாராக இருந்தாலும் சரி, நம்ம சரியாக நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்தே தீருவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்தே தீருவாங்க, அவங்க செயலை செஞ்சே தீருவாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிற இப்போ பார்த்திங்கன்னா உதாரணமாக நம்ம பிரபாகரன் இருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி வந்தார். ஆனால் அவரை இடையிலே அவருடைய லட்சியத்துக்கு தடை போட்டாங்க பார்த்திங்களா. அது மாதிரி அவருடைய நோக்கம் என்பது முடிந்து விட்டது, அவருடைய லட்சியம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சேகுவாராக இருக்கட்டும், அப்புறம் அம்பேத்கர் உயிரோடு இருந்ததுன்னா இன்னும் நிறைய பணிகளை செஞ்சுருப்பார். அப்புறம் அவருடைய பயணம் கூட இடையில அவருடைய உடம்பு ஆரோக்கியம் குறைபாடுனால அவரும் அவருடைய பணியை செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதனால் நம்ம ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்குன்னா அது கண்டிப்பாக இங்கே வந்து தான் தீரும், லட்சியவாதிகள் வெற்றி பெற்றே தீருவாங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு திறமையாக விவரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம லட்சியமும் ஈடேறும். நம்ம லட்சியத்தை நம்ம காப்பாற்றுற நம்ம கையில் தான் இருக்குது. அது மாதிரி தான் இப்போ நான் வழி தவறி போயிட்டேன் அப்படின்னா நான் அந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருந்ததுனால தான் என்னுடைய லட்சியத்தை என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இல்லைனா நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியுது, எனக்கு என்னுடைய சின்ன வயசில் கூட எனக்கு என்னுடைய எண்ண ஓட்டங்களை கவனிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேனோ அதோட ஆரம்பம் அங்கேயே இருந்தது. என்னுடைய ஊரை நான் வடிவமைச்சிட்ருப்பேன். என்னுடைய ஊரில் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய ஊர் இப்படியெல்லாம் இருக்கணும், சாலைகள் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் வடிவமைச்சிக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு அந்த சிந்தனையோட தொடர்ச்சி தான். அன்றைக்கே அந்த ஆரம்பத்தை நான் சரியாக புரிஞ்சிருந்தேன்னா நான் செஞ்சுருக்கிற பணி மூலமாக என் பின்னாடி ஒரு மனித மக்களையே நான் திரட்டியிருப்பேன். ஒன்று திரட்டி நான் தான் அந்த உலகத்துக்கு உங்களை தெளிவாக இதுதான் உலகம், நீங்கள் வாழப்போகிற உலகம் அப்படின்னு சொல்லி பெரிய புரட்சியை நான் கண்டிப்பாக நடத்தியிருப்பேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி செயலை செய்வதாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆசைப்பட்டு செய்யக்கூடிய வேலை அது. அதை செய்கிறதுக்கெலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த வேலையை செய்ய முடியாது. நான் ஆசைப்பட்டு நான் செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய முடியாமல் போச்சு அப்படிங்கிறது தான் என்னால் ஏன் முடியாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. முடியாதுங்கிற பேச்சு கவனமாக இருந்தால் அதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிறது தான். அது மாதிரி மிகப்பெரிய புரட்சிகள் நடக்காமல் போச்சு பாருங்கள். இப்போ நம்ம அம்பேத்கர் இருக்கார் அப்படின்னா 56 வயசுலேயே 60 வயசுலேயே செத்து போயிட்டார். அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் பெரிய புரட்சியை நடத்தியிருப்பார். அது மாதிரி சேகுவாரா அவரெல்லாம் இடையிலே அவங்க சாகடிச்சிட்டாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா பிரபாகரன் அவருடைய லட்சியமும் பாதியிலே நின்று போச்சு. அதனால் நம்ம விழிப்போடு இருக்கணும். பிரபாகரனை பாருங்கள், ஒரு காடுகளில் பிரபாகரனில் மாவீரன் வீரப்பனை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு மாவீரன். அப்படி ஒரு சில கவனக்குறைகள் நம்ம வாழ்க்கையை லட்சியத்தை பாதியிலே முடிச்சிடும். அதனால் கவனமாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் லட்சியங்கள் நிறைய லட்சியவாதிகள் இங்கே உருவாகாமலே போயிட்டாங்க. கவனக்குறைவு காரணமாக லட்சியவாதிகள் இந்த மாதிரி காணாமல் போயிருப்பாங்க. இப்போ நான் கூட காணாமல் தான் போயிருந்திருப்பேன். ஏதோ கடைசி கட்டமாக ஏதோ சிறு முயற்சி, இது நான் செய்ய வேண்டிய பணியில் 1% கூட இது கிடையாது. நான் செஞ்சுருக்க வேண்டிய பணிகளில் இது 1% கூட இது கிடையாது. அதனால் லட்சியவாதிகள் எல்லாமே வெளியே வந்துடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் எதையும் சாத்தியப்படுத்த முடியும். கவனக்குறைவு இருந்தால் இடையிலே நம்ம தோற்று விடுவோம் என்பது தான் உண்மை. இதன் மூலம் தான் தெரிந்து கொள்ள வேண்டியது.